நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு இல புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். சார், இப்ப அதிமுகவினுடைய எஸ்பி வேலுமணி மேல ஒரு டெண்டர் முறைகேடு கேஸ் அப்படிங்கிறது ஒண்ணு ஃபைல் ஆகியிருக்குது. அந்த கேஸ் வந்துட்டு 7 வருஷத்துக்கு அப்புறம் அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இந்த டெண்டர் முறைகேட்டுப்படி அவர் மேல ரெய்டு நடத்தணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எஃப்ஐஆர் போட்டது என்பது 7 வருஷத்துக்கு பிறகு இல்ல, சார்ஜ் ஷீட், குற்றப்பத்திரிகை. எஃப்ஐஆர் என்பது போடப்பட்டதற்கு பிறகு விசாரணை தொடங்கும். விசாரணை அதிகாரிகள் விசாரித்துக் கொண்டிருப்போம். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எதை செய்தாலும் சரியாக செய்யணும்னு ஒரு கட்டாயம் இருக்கு, ஒரு கடமை உணர்வு இருக்கு. அதனாலதான் ஆதாரங்கள் தேவை. அது ஆவணங்கள் மூலமாக, சாட்சிகளின் மூலமாக, நாம கொடுத்திருக்கிற அந்த புகாரினுடைய அடிப்படையில நிர்வாகம் நடத்தும். புகாரின் அடிப்படையில செய்கின்ற பொழுது நடுவில் ஏற்பட்ட எடப்பாடி அரசு எல்லாத்தையும் தூக்கி வச்சது மட்டுமல்ல, ஆதாரங்களையும் கலைத்தார்கள், அழித்தார்கள், ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கி வச்சிருந்தாங்க. மறுபடியும் ஆனால் நம்முடைய அரசு விசாரணைக்கு எடுத்து அதை சரியான முறையில இப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக எடுக்கப்பட்ட சான்றாவணங்கள், பேசிய பேச்சு, ஆதாரங்களினுடைய மிகப்பெரிய ஒரு செயல்பாட்டின் காரணமாகத்தான் குன்ஹா, ஜட்ஜி குன்ஹா அவர்கள் மறைந்த ஜெயலலிதா அவர்களுக்கு சரியான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. எதுக்கு இதை சொல்றோம்னா, சரியாக ஒரு வழக்க போட்டோம்னா சும்மா ஏனாதானன்னு போட்டு யாருக்காகவோ போடுறது கிடையாது. சரியாக முறையாக அதற்கான நிறைகள் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்ப நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன தவறு? இப்போ இத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சினாலதான் இந்த முறைகேடு வழக்க திரும்ப எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபர் ஒரு முதலமைச்சராக இருந்தார் என்பதே தமிழ்நாட்டுக்கு தலைகுனிப்பு இல்லையா? நீங்க தூத்துக்குடி நடைபெற்ற ஸ்டெர்லைட் ஆலையில நடைபெற்ற துப்பாக்கி சூட்டையே கேட்கும்போது ஒரு முதலமைச்சர்கிட்ட, எனக்கு தெரியாது, நான் டிவியை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு பேட்டியிலேயே அந்த ஆளு எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு நபர் என்பது நிரூபிக்கப்பட்டது. ஒரு முதல்வருக்கு தெரியாமல் ஒரு துப்பாக்கி சூடு நடத்த முடியாது. ஒரு முதல்வருக்கு தெரியாமல் இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கான ஆதாரங்கள்லாம் எப்பயும் கிடையாது. ஆனால் எடப்பாடிக்கு தெரியாம நடந்திருக்குன்னா அதன் பின்னணியில் இருந்த பாரதிய ஜனதாவினுடைய உச்சக்கட்டவர்கள், உச்சக்கட்ட தலைவர்கள், பிஜேபியில இருக்கிறவங்க செஞ்ச வேலை. உன்னை தூக்கி ஒரு பொம்மை மாதிரி ஒரு சேர போய் உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் உட்கார்ந்துக்கிட்ட. உன்னை மாதிரி கையாளாகாத ஆட்களாக இருப்பவர்கள் தான் இந்த பதில சொல்வார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, திமுகவுடைய கூட்டணி சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணி எப்பனாலும் முறிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? தன்னிடம் இருக்கின்ற கட்சியிலேயே, கூட்டணியிலே காப்பாற்ற முடியாத ஒரு ஆள் இந்த எடப்பாடி. எடப்பாடி எங்க சேருவாரு, எங்க போவாருன்னு இல்ல. இனிமே எடப்பாடி கூட எவன் போய் சேருவார்கள், யார் போய் சேருவார்கள் என்பதற்கு கூட நல்ல ஒரு தகவல்கள் கிடையாது. திமுகவினுடைய வலுவானது ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் எல்லாருக்குமாக தான் சொல்றேன். தேர்தல் கூட்டணி என்பது ஒன்று. தேர்தல் கூட்டணி என்பது அரசியல் அமைப்பின் சார்பாக அரசியல் ரீதியாக அமையலாம். அந்த நேரத்திலே எதிரிகளை, பகைவர்களை நாம் மக்கள் மன்றத்திலே வீழ்த்துவதற்கு கூட்டணி சேர்வது தேர்தல் கூட்டணி. அந்த தேர்தல் கூட்டணியிலேயே கொள்கை கூட்டணி. அதுதான் எங்க தலைவர் தளபதி அவர்களை இந்தியாவே பாராட்டுச்சு. இந்தியாவே அவரிடம் ஒரு மரியாதை வச்சது. இந்திய கூட்டணி, பார்லிமெண்ட் தேர்தல இந்தியா கூட்டணின்னாரு. அப்போ நார்த் இந்தியாவில இருந்து இங்க இருக்கிற நம்முடைய தென்னகம், திராவிடம் வரைக்கும் எல்லாமே மிக தெளிவாக தலைவர் தளபதியை வாழ்த்தினார்கள், பாராட்டினார்கள். இங்க இருக்கிற தலைவர்கள் கூட எல்லோரிடமும் பேசினார். எல்லோரிடம் சேர்ந்து இந்திய கூட்டணி. இந்திய கூட்டணி என்பது பாசிசத்தை எதிர்ப்பது. இந்திய கூட்டணி என்பது பாரதிய ஜனதா என்கின்ற மதவாத சக்திகளை வெளியில் அனுப்ப வேண்டும். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிற கட்சிகள்லாம் சேர்ந்து அந்த சர்வாதிகார கட்சியை விரட்டி அடிக்க வேண்டும் என்று சேர்ந்தது. அப்படி ஒரு கொள்கை ரீதியாக இந்தியாவின் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாப்பதற்காக சேர்ந்த கூட்டணி தான் இந்திய கூட்டணி. இது வெறும் அரசியல் ரீதியான எடப்பாடிக்கு அதெல்லாம் புரியாது. இப்ப லெட்டர் பேடு கட்சிகள்னு இருக்கும். லெட்டர் பேடு அரசியல் கட்சிகள் இன்னைக்கு தோன்றும்,
அப்புறம் ஒரு தோல்வினா கீழே விழும், அப்புறம் ஒரு இதுனா வளையும் நெளியும் எப்படி எப்படியோ கூட இருப்பார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகள் கடந்த பவள விழா இயக்கம். வெற்றியோ தோல்வியோ தேர்தலிலே எது வந்தாலும் சரி, இது மக்களுக்காக, திராவிடத்தின் சமூக நீதி கொள்கைக்காக இருப்பது. அந்த மாதிரி ஒரு கொள்கை அடிப்படையில இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இப்ப இணைந்திருக்கு. அந்த அரசியல் கட்சிகள்ல கருத்து வேறுபாடுகள், அவர்களுடைய நிலைப்பாடுகள் இயற்கை. வரலாம், அதுல ஒரு வார்த்தை பேசிட்டா அதை 9 முறை திருச்சி போடுறதுக்கு ஆள் இருக்கு. இந்தியா முழுவதுமே ஊடகங்கள்ல பல்வேறு வேலைகளை பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரியும். கேரளாவுல பினராயி விஜயன் கூட, ஒரு மாண்புமிகு முதல்வர் பினராயி விஜயன் தோழர் பினராயி விஜயன் கூட அறிக்கை கொடுத்திருக்காரு. நாங்க இவ்வளவு வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுங்களா, வயநாட்டை பத்தி தெரியுமில்ல, வயநாடு எல்லாம் இந்தியாவே எழுது வேதனைப்பட்டோம், இவ்வளவு கொடூரமான நிலச்சரிவு. அதை அந்த மாநில அரசு எல்லாம் செஞ்சு முடிச்சுது. நாம எப்படி இங்க சென்னையில ஏற்பட்ட வெள்ளமும் அங்க தூத்துக்குடி பகுதியில் ஏற்பட்ட கொடூரமான நிலைகளுக்கும் நாம செஞ்சோமோ, அதை போல கேரளா அரசு செஞ்சது. இங்கேயும் ₹1 கொடுக்கல மோடி அரசு, கேரளாவிற்கும் ₹1 இது வரைக்கும் நிவாரணம். நேற்றைக்கு கூட பினராயி விஜயன் அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கார். எதுக்கு இதை சொல்றோம்னா, இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் மாநிலங்களை பற்றியே திரும்பி பார்க்காத இவர்களுடைய செயல்கள், அதெல்லாம் நம்ம எடுத்து சொல்வதற்கான ஒரு நிலைப்பாடு வரும் பொழுது, எடப்பாடி போன்றவர்கள் கூட்டணியை பத்தி உன்னை யார் ஏத்துக்குவான்? உங்களுக்கு என்ன இருக்கு வேற? நீ எங்க போற? காவிகளின் கூட்டத்தோட நீ சேர்ந்தாக வேண்டும். அது பாரதிய ஜனதான்னு பேரை சொன்னா உழற ஓட்டும் உழ மாட்டேன், அதனால நான் வெளியில நிக்கிறேன்னு எடப்பாடி வெளியில நிக்கிறேன், அப்படி தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஆக திமுக கூட்டணி பற்றி பேசுவதற்கான தகுதியோ தரமோ கொள்கை பிடிப்போ எதுவுமே இல்லாத இந்த நபர்களுடைய பேச்சுக்கு நாம ஒரு பெரிய இதா எடுத்துக்க வேணாம். அடுத்த வாரம் வேற ஒண்ணு பேசுவாங்க, அதுக்கு அடுத்த நாள் இன்னொன்னு பேசுவாங்க. இது கொள்கை கூட்டணி. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசின அந்த பேட்டிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு மவுஸ் கூடிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலா ஒரு விமர்சனம் போய்கிட்டு இருக்குது. அதை எப்படி பாக்குறீங்க சார்? இவைகள் எல்லாம் உருவாக்கப்படுவது. எழுச்சி தமிழர் என்னுடைய அன்பு சகோதரர் திருமா அவர்கள் நம்முடைய முதல்வரை, எங்களுடைய தலைவரை, அண்ணன் தளபதியை நேரடியாக போய் பார்த்தார். நேரடியாக பார்த்துட்டு பேட்டியும் அழகாக கொடுத்துட்டார், மிக தெளிவாக கொடுத்துட்டார். கூட்டணியை பற்றி பேசுவதற்கு இதெல்லாம் இது கிடையாது, இந்த கூட்டணியில் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, நாங்கள் எப்பொழுதும் போல இருக்கிறோம். நான் மாநாடு நடத்துறேன், பொதுவாக மது விலக்கு அப்படின்ற போது மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதில் வரணும். உடனே முதல்வர், எங்க தலைவர், என்னுடைய அருமை சகோதரர் டி.கே. இளங்கோவனி, என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்களையும் உடனே அங்க போய் கலந்துங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அது ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக போயிட்டு, ஆனா எதுவுமே தெரியாத இந்த கூட்டம் தான் நம்முடைய சகோதரர் திருமா அவர்களுடைய பேச்சுக்கெல்லாம் புது புது அர்த்தத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு குழப்பங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க, தவிர வேற ஒண்ணுமே. இப்போ இந்த எஸ்பி வேலுமணி அவர்களுடைய இந்த கேஸ் தாண்டியும் சில விஷயங்கள் ஒரு விமர்சனங்களா முன் வச்சிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, திமுக அரசாங்கம் இதுக்கு முன்னாடி பல ரெய்டுகளை நடத்தி இருக்குது, ஆனா குற்றச்சாட்டு நிரூபிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு வராங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கோர்ட்டுக்கு ஒரு வழக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கோர்ட்ல ஜட்ஜி இருக்கிறாரு, அரசு வழக்கறிஞர் இருக்கிறாரு, எதிர்த்தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் இருக்காங்க. இப்படி ஒரு வழக்கை நடத்துவது, ஒரு வழக்கினுடைய செயல்பாடுகளை செய்வது எவ்வளவோ இருக்கு. தெரியாதா? கேஸ் நடத்த தெரியாதா? ஏன் ஒரு அட்வொகேட்டா போய் பார்க்க கூடாதா? இது என்ன வேடிக்கை இருக்கு? அரசாங்கம் வழக்க போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள போய் வச்சாச்சு, கோர்ட்டுக்கிட்ட ஒப்படைச்சாச்சு. நாங்க இவ்வளவு சாட்சி வச்சிருக்கிறோம், இவ்வளவு ஆதாரம் வச்சிருக்கோம், கோர்ட்ல நம்முடைய வழக்கறிஞர் பேசுறாரு. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு மேலேயும் கோர்ட்ல ஒரு முடிவு வருதுன்னா அது தீர்ப்பு, நீதிபதியினுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பிற்கு ஏதாவது ஒண்ணா அப்பீல் போறோம், மேல்முறையீடு, இதெல்லாம் இருக்கு. மேல்முறையீடும் இருக்கு, அதுக்கு பிறகு ரிவிஷனும் கூட இருக்கு. நாம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சட்டப்படியாக இருப்பது அனுப்பிட்ட பிறகு அரசை வச்சுக்கிட்டு அதுல பேச வேண்டிய அவசியமே. அதாவது திமுகவை சேர்ந்தவங்க எல்லாம் பரம்பரையா ஆண்டுட்டு இருக்கிறாங்க, ஆனா அதிமுக அப்படி இல்ல. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சாதாரண தொண்டனா இருந்து தலைவராக மாறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி வளர்றதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்றது? யார் காலிலேயாவது உழறது, இது கூட இருந்த ஓபிஎஸ் டயரை நக்கிறது, டயரை தொட்டு கும்புறது, நீ இது ஓடி போய் அந்த அம்மா உட்காந்து இருந்தா சசிகலாவுடைய செருப்பு எடுத்து மூஞ்சில் மோந்து பார்த்துக்கிட்டு காலை தொட்டு கும்பிடுறது,
இந்த மாதிரியான கூட்டத்துக்கும் திமுகவுக்கு சம்பந்த சுயமரியாதை இயக்கம், மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியாரின் கொள்கை வழிவந்தது. நாங்கெல்லாம் ஒரு குடும்பம் தான். எங்க அப்பா திமுக தான், எங்க தாத்தாவும் திமுக தான், எங்க பிள்ளைகளும் திமுக தான், எங்க குடும்பமும் திமுக தான் என்று ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனும் பெருமையோடு எடுத்து சொல்றான். திமுக என்பது எப்படி 75 வருஷம், அதெல்லாம் சும்மா இந்த விளையாட்டு கதையெல்லாம் கிடையாது. அது குடும்பம் வருது, இன்னும் ஆமா நாங்க எல்லாம் குடும்பம் தான். எங்க குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய யோகியதையோ தகுதியோ உனக்கெல்லாம் கிடையாது. எங்களுடைய இயக்கத்தை எப்படி நடத்துறது எங்களுடைய தலைவர்களுடைய முடிவு. நாங்க எல்லாரும் எதையும் ஏற்றுக்கொண்டு செய்கிறோம். அது மட்டும் இல்ல, புத்திசாலித்தனமும் இருக்கணும், அறிவுபூர்வமாக இருக்கணும்ன்றது மட்டுமல்ல, கொள்கை ரீதியாக இருக்கணும். இப்ப எங்களுடைய தம்பி உதயநிதி ஸ்டாலின் போது நாங்க எவ்வளவு பெருமைப்படுறோம் தெரியுமா? ஓங்கி அடிச்சாப்புலையா இந்த வயதிலேயே இந்த நிலையிலேயே இந்தியா முழுக்கும் யாரை நோக்கி பேசுறாங்க? யாரை கை காட்டினது இந்த காவிகளின் கூட்டம்? நான் ஏற்கனவே பலமுறை சொன்னதை மீண்டும் சொல்றேன். செஞ்சீனத்தினுடைய புரட்சியாளர் மாவோ என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை வழிகாட்டக்கூடியவர்கள், உனக்கு தலைவராக வர வேண்டியவர்கள் யார் தெரியுமா? உன்னுடைய கொள்கையை, உன்னுடைய லட்சியத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் என்று நீ எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, யார் இனப்பகைவர்களோ, யார் உனக்கு எதிராக இருப்பவர்களோ, அவர்கள் யாரை நோக்கி தாக்குகிறார்களோ, யாரை அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்கிறார்களோ, அவர்கள் தான் உனக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும், அவர்கள் தான் தலைவராக இருக்க முடியும். நாம அவருடைய வார்த்தை, அவர் செஞ்சினத்தின் புரட்சியாளர், அதை அப்படியே நான் எடுத்து பார்க்கிறேன். என்னுடைய அன்பு தம்பி, பாசத்திற்குரிய கொள்கை சிங்கமாக விளங்குகிற மானமிகு உதயநிதி. ஏன் தெரியுமா? அவர் நிகழ்ச்சிக்கு போனாரு, அழகாக சொன்னார். இந்த விஷ கிருமியினர் சனாதனமும் வர்ணாசிரமும் கொரோனா மாதிரி விரட்டக்கூடாது, ஒழிக்கணும், அழிக்கணும்னால நிக்குது திமுக, நிக்குது திராவிட இயக்கம். தலைவர் கலைஞர் இருந்தால் பெருமையோடு பார்த்திருப்பார். தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு ஒரு இளைஞன் அடுத்த அறிவியல் ரீதியாக நம்முடைய இயக்கத்திற்கு அடுத்து நீண்ட நெடிய தூரம் அடித்து கொண்டு போகக்கூடிய ஆற்றலோடு ஒரு இளைஞர் கிடைச்சிருக்காருன்னும் போது நாங்க பெருமைப்பட மாட்டோமா? நாங்க வரவேற்க மாட்டோமா? அதனாலதான் சொல்றோம், எங்களை பற்றி நீ கவலைப்பட்டு உன்னை சுத்தி இருக்கிறவன பாரு, ஒண்ணுத்துக்குமே லாய்க்கலாம நீ யாரு, எங்க உட்கார்ந்துருக்க, உன் கட்சிக்கு என்ன அமைப்பு, உன் எங்க இருக்கீங்க, இன்னும் உன்னை சுத்தி சுத்தி இருக்கிறவன்லாம் என்ன குறை சொல்றான்னு முதல்ல அது பாட்டு உன்னை திருத்திக்கிட்டு உன்னை ஒழுங்குபடுத்திக்கிட்டு திமுகவை பார்த்து பேசி, திமுகவை பார்த்து பேசுவதற்கு உனக்கெல்லாம் எந்த விதத்திலையும் யோகியதை கிடையாது. ஒரு விரலை நீ எங்களை நோக்கி காட்டினா 3 விரல் உன்னை நோக்கி காட்டியிருக்கு. முதல்ல அதை பாரு. இப்போ தனிப்பட்ட முறையில ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, அதிமுகவை எப்படியாவது கரையேத்திடலாம், எப்படியும் அதிமுகவை மறுபடியும் மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுறாரோ அப்படிங்கிறது தோணுது. அவருடைய நம்பிக்கை அவருக்கு கைகூடுமா, உதவியா இருக்குமா? எப்படி பாக்குறீங்க சார்? இத நான் எப்படி பாக்குறேன்றதை விட ஓபிஎஸ் எப்படி பாக்குறாருன்னு பார்க்கணும். சசிகலா எப்படி பாக்குறாங்கன்னு பார்க்கணும். தினகரன் எப்படி பாக்குறாப்புலன்னு பார்க்கணும். அவங்க எல்லாரும் எடப்பாடியை எப்படி பாக்குறாங்கன்னு பார்க்கணும். எடப்பாடி அவங்களை எப்படி பாக்குறாப்புலன்னு பார்க்கணும். ஏன்னா எல்லோருமே அவரவர்கள் ஒரு பாதையில பயணம் பண்றாங்க. வந்த உடனே நாம எப்படி சீட்டுக்கு போறது, நாம எப்படி பதவியில உட்கார்றது, இதுதான் ஒவ்வொருத்தருடைய நோக்கமாக இருக்கு. அதுக்காக எதையும் செய்யக்கூடிய அவர்களிடம் இத பத்தி கேட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அது ஒன்றும் இல்லை. அதனுடைய உண்மையான அதனுடைய ஒர்க்கர்ஸோ அதனுடைய அமைப்பு ரீதியாக இருந்த பல பேரும் இன்னைக்கு இவனுங்களுடைய செயல்களே வேணாம்னு சொல்லிட்டு தளபதியவே அவர் சிறந்த முதல்வராக இருக்கிறாருன்னு ஆதரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் பல இடங்கள்ல பார்த்தா உதயா பின்னாலேயே நிக்கிறதுக்கு கூட தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா இவர்களுடைய செயல்பாடுகள் இவர்கள் எதிர்த்தும் லாய்க்கு இல்லாம இருக்காங்கன்னு வெறுக்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. அதனால அதெல்லாம் தேராது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம்.